சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபைனான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 211 புள்ளிகள் அதிகமாகி 25,682 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 650 புள்ளிகள் அதிகமாகி 83,277 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உலகமே இந்தியா தான் பாத்துக்கிட்டு இருக்கு. இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 பல நாட்டு தலைவர்களும் வந்திருக்காங்க. முக்கியமா ஐடி ஜெயின்ட்லாம் கூட வந்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு என்ன மாதிரி நன்மைகள் சார் இது கொடுக்கும்? இந்த துறையில விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படி மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல என்னுடைய நிலை என்ன, நான் எங்க இருக்கேன் அப்படிங்கறத உலகத்துக்கு தொடர்ந்து காட்டி கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். சத்தியம் கம்ப்யூட்டருங்கிற ஒரு நிறுவனம் வீழ்ந்து விடட்டும்னு விட்டுருந்திருக்கலாம் அரசாங்கம். அதுல அரசாங்கத்துக்கு பெரிய உடனடியாக பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் அதை தூக்கி நிறுத்தியதன் மூலமாக ஒரு செய்தியை உலகத்திற்கு இந்தியா சொன்னது. அது மாதிரிதான் இதை நான் பாக்குறேன். இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பல நாடுகளுடைய தலைவர்கள் வர இருக்கிறார்கள், வந்துட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பெரிய நிறுவனங்களுடைய தலைமை அதிகாரிகள் சிஇஓஸ் வர்றாங்க. மைக்ரோசாப்ட், கூகுள், மெட்டா, அமேசான் இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் இதுல இன்வால்வ் இருக்கு. பெரிய அளவுல முதலீடுகள் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவுல இந்த துறை சார்ந்து, டேட்டா சென்டர் சார்ந்து. இன்ஃபேக்ட் ஏஐ பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கோமே தவிர அது வரக்கூடிய சாதகங்களை பற்றி அதிகமாக பேசுவதற்கு பல தயங்குகிறார்கள். இந்த கடத்துல ஹனிவெல் ஆட்டோமேஷன் ஒரு சர்வதேச மிகப்பெரிய நிறுவனம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசிஎஸோடு சேர்ந்து இந்த பில்டிங், இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல அட்டானமஸ் ஆபரேஷன்ஸ், இதுல ஏஐ பவர்ட் அட்டானமஸ் ஆபரேஷன் சொல்றாங்க. அந்த துறையில் பார்ட்னர்ஷிப் டிசிஎஸோடு சேர்ந்து ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல நாங்க பெரியதா பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ பயன்படுத்தி, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய பார்ட்னர்ஷிப் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான வித்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிச்சயமா இது ஒரு தொய்வான ஒரு சூழல்ல, ஏஐனுடைய பாதிப்பை மட்டும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தூக்கி நிறுத்துவதற்கு, ஒரு பாசிட்டிவான செய்திகள் நிறைய வருவதற்கு, அதற்கான விதை வித்திடுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் சார். இன்னைக்கு நல்ல ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு 200 புள்ளிகள் அதிகமாயிருக்கு. ஆனா அட்வான்ஸ் டிக்ளைன்ல கொஞ்சம் டிக்ளைன் அதிகமான மாதிரி தெரியுது. அட்வான்ஸ் 1341, டிக்ளைன் 1826. அப்பர் சர்க்கிட், லோயர் சர்க்கிட் பாக்குறப்ப லோயர் சர்க்கிட் அதிகமா இருக்கு. அப்பர் சர்க்கிட் 61, லோயர் சர்க்கிட் 86. 52 வீக் ஹைலோ ஹையை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. லோ 148 இருக்கு, 51 இருக்கு ஹை. இது எப்படி சார் ஓவராலா இது நம்ம ஒரு ஏற்றம், சின்ன ஏற்றம் எடுத்துக்கலாமா, இல்ல இப்ப திருப்பி பின்னாடி இழுக்குது முன்னாடி வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அதேதான், இது ஒரு மிக்சட் பேக். அதாவது ஒரு பிராடர் மார்க்கெட்டுக்கும் அந்த டாப் 500 கம்பெனிஸுக்குள்ள இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கிறத பாக்குறேன். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா 30 பங்குகள்ல 22 பங்குகள் விலையேற்ற பங்குகள், 8 மட்டும் தான் விலையிறக்க பங்குகள். நிப்டி எடுத்துக்கிட்டா 35 பங்குகள் விலையேற்ற பங்குகள், விலை இறக்க பங்குகள் 15 தான். விலை இறக்கத்தை விட 2 மடங்கு இருக்கு விலை ஏற்ற பங்குகளுடைய எண்ணிக்கை. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்கு விலை ஏற்ற பங்குகளுடைய எண்ணிக்கை இறக்கத்தை விட. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி பிராடர் மார்க்கெட்ல அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா டிக்ளைன் அதிகமா இருக்கு. 52 வார லோ அதிகமா இருக்கு. அதே மாதிரி லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இதுக்கு கான்ட்ரரியா பாத்தீங்கன்னா NSE 100, NSE 200, NSE 500 ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. சோ செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோ, மீடியா தவிர பாக்கி எல்லா துறைகளும் ஏற்றத்துல இருக்கு. பட் எல்லாமே சின்ன சின்ன ஏற்றம் தான். சோ எதுவுமே குறிப்பிடத்தக்க ஒரு சிக்னிபிகண்டான ஒரு அதீதமான ஏற்றமோ இறக்கமோ எந்த துறையிலுமோ அல்லது மிட் கேப்லயோ ஸ்மால் கேப்லயோ இல்லை. சோ அந்த டாப் 500 நிறுவனங்கள் ஒரு திக்கில் போய்கிட்டு இருக்கு. அந்த 500க்கு மேல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேறு திக்கில் பயணித்துக் கொண்டிருப்பதை இது காட்டுவதாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது முன்பும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்த இந்த ஆண்டு நடுவுல பாத்தீங்கன்னா ஓராண்டாகவே இந்த டீவியேஷன் இருக்கிறத நம்ம நடுவுல பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. ஓவராலா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. இந்த பாசிட்டிவ் ட்ரெண்ட் நாளைக்கும் தொடரும் பட்சத்துல இந்த பிராடர் மார்க்கெட்டுமே மாறும். அட்வான்ஸ் டிக்ளைன் எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே இந்த அடுத்த 3-4 நாட்கள் வரக்கூடிய சில புள்ளி விவரங்கள், யுஎஸ் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்த, ஜிடிபி குறித்த புள்ளி விவரம் வர இருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா FOMC, மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய மீட்டிங், அவங்களுடைய ரிசர்வ் வங்கியினுடைய மீட்டிங் குறித்த அந்த மினிட்ஸ் வர இருக்கிறது. வட்டி விகிதம் குறித்த திசையை நமக்கு அது காட்டும். அமெரிக்காவினுடைய வட்டி விகிதம் எப்படி போக போறதுங்கிற குறித்த திக்கை காட்டும். அது நமக்கு ஒரு இதா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். அது தவிர இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடப்பு மாதத்திற்கான பிளாஷ் PMI, ஏன்னா நம்ம பாதி மாசம் முடிஞ்சிருச்சு. சோ HSBC பிளாஷ் PMI குறித்த புள்ளி விவரங்களும் அடுத்து வர இருக்கிறது. சோ இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே இந்த வாரத்துல கொஞ்சம் பங்கினுடைய திசையை தீர்மானிக்கும் நான் நம்புறேன். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருந்தது?
கமாடிட்டிஸ் மார்க்கெட் ஸ்லைட்லி வீக் தான் சொல்லணும். எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நடப்பு மாத ஒப்பந்தம் ஒரு சின்ன இறக்கத்துல தான் இருந்தது. கோல்டு 1,55,350. சர்வதேச சந்தையிலும் $5,000 கீழே தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்துல. வெள்ளி அதே மாதிரி $77 கீழே தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 1% மேல இறக்கத்துல எம்சிஎக்ஸ்ல 2,41,000 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. கிலோ ஒன்றுக்கு பியூர் சில்வர் முன்பேற வணிகத்துல. காப்பர் கூட அதே $1,200 ஒட்டி தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. $5.8 சர்வதேச சந்தையில. சோ பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டா கூட $63 கீழே இருக்குங்கிறது நமக்கு ஒரு நல்ல செய்தி. $5,725 எம்சிஎக்ஸ்ல க்ரூட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு சின்ன இறக்கத்துல. சோ சைட்வேஸ் மூவ்மெண்ட் அல்லது ஸ்லைட்லி வீக்கா தான் இருக்கு கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும். நம்ம கரன்சி சார், கரன்சி கூட ஆல்மோஸ்ட் பிளாட் தான். ஜாப்பனீஸ் எண்ல பெரிய மாற்றம் இல்லை. 59.12. யூரோ 107.75, 13 பைசா மட்டும் ஏறி இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு 37 பைசா ஏறி இருக்கு, $123.90. டாலர் பெரிய மாற்றம் இல்லை, 2 பைசா மட்டும் ஏற்றத்தில் $90.72. இது எல்லாமே தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிக ஒப்பந்தத்தினுடைய நடப்பு மாத ஒப்பந்தங்களுடைய விலை நிலவரம். இன்னைக்கு வந்து குவாலிட்டி வால்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஆமா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஏன்னா மக்களுக்கு ஒரு தெரிஞ்ச கம்பெனி. ஆமா எப்படி சார் முடிவடைஞ்சிருக்குது? இது ஹிந்துஸ்தான் யூனிலீவரில் பங்கு வைத்திருப்பவர்களுக்கு அதுல இருந்து இந்த ஐஸ்கிரீம் பிசினஸ் மட்டும், இந்த கார்னட்டோ இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப பாப்புலரான பிராண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை மட்டும் தனியாக பிரித்து ஒரு பங்காக, அந்த இலவச பங்காக இந்த பங்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த பங்கை பிரிச்சு கொடுத்தாங்க. ஒரு பங்கு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வைத்திருப்பவர்களுக்கு இந்த குவாலிட்டி வால்ஸினுடைய பங்கு ஒரு பங்கு என்று கொடுக்கப்பட்டது. இதனுடைய உத்தேச மதிப்புன்னு அந்த நிறுவனம் சொன்னது வந்து $40. ஏன்னா வருமான வரி நீங்க கணக்கு பதிவு செய்யும் பொழுது விற்கிற விலைக்கும் என்ன விலை, ஏன்னா உங்களுக்கு இலவசமா கிடைத்த பங்கு இதுக்கு, அப்ப நீங்க $50 வித்தா லாபம் அர்த்தம், $30 வித்தா நஷ்டம் அர்த்தம். அப்ப அதுக்கு ஒரு விலை தெரியணும்ல, என்ன விலையில அதனுடைய மதிப்புன்னு சொல்லும் பொழுது $40 ஒட்டி அதனுடைய மதிப்பு என்று இந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது. ஆனால் இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட பொழுது அதை விட குறைவாக பட்டியலிடப்பட்டு வணிகத்துல பாத்தீங்கன்னா $30 கீழே அந்த உண்மையான மதிப்புன்னு அவர்கள் சொன்ன $40 26% மேல் இறக்கத்துலதான் இன்னைக்கு வந்து வணிகத்துல முடிவடைஞ்சிருக்கு. நிச்சயமா ஒரு பெரிய பிராண்ட் இது. அந்த பிராண்ட் வந்து பிராண்டினுடைய மதிப்புங்கிறது இருக்கு. ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய நிதிநிலை, அதனுடைய புத்தக மதிப்பு, அதனுடைய மத்த வேல்யூவேஷன் கம்பேரிட்டிவ் அடிப்படையில சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதுதான் ஒரு நியாயமான விலை நிர்ணயிச்சிருக்காங்களான்னு தெரியல. நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கு கீழே இறங்கலாம், ஏறலாம் சந்தை. ஏன்னா அடுத்த 10 நாட்கள் வந்து குறிப்பாக ட்ரேட் ஃபார் ட்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது பங்கை வித்தா கையில பங்கு வைத்திருப்பவர்கள் மட்டுமே விற்க முடியும், இல்லாம விற்க முடியாது. வித்தா டெலிவரி கொடுத்தாகணும். அதே மாதிரி வாங்கினா கட்டாயம் டெலிவரி எடுத்தாகணும். இந்த மாதிரியான ஒரு சூழல், அப்பதான் உண்மையான வணிகம் நடக்கும். அப்படிங்கிறதுனால முதல் 10 நாட்கள் அந்த மாதிரியான ட்ரேட் ஃபார் ட்ரேட், T2Tன்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கு. அந்த 10 நாட்கள் முடிவடைந்த பிறகுதான் இது வந்து எந்த விலையில செட்டில் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா தெரியும் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மாதிரி இலவசமா வரப்ப என்ன சார் பண்ணலாம்? கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வித்துட்டு போயிடலாமா, இல்ல வச்சிருக்கலாமா கொஞ்ச நாள்? இல்ல பொதுவாக நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி பேச முடியாது. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னா போனஸ் பங்குகளை பொறுத்தவரை அல்லது இந்த மாதிரி இலவச பங்குகளை பொறுத்தவரை நீங்க விற்கும் பொழுது லாபம் இருந்தால் அந்த லாபம் முழுக்க வந்து நீண்ட கால மூலதன ஆதாயமாக கருதப்பட மாட்டாது. ஸோ நீங்க பொதுவாக இந்த மாதிரி வந்திருந்தா நீங்க அந்த குறிப்பிட்ட காலம் சொல்றாங்க, 3 மாதத்திற்கு முன்பு வாங்கியிருக்கணும், அதுக்கு பிறகு உடனே விற்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சம் ஓராண்டாவது இந்த பங்கை வைத்திருந்து வித்தால் தான் அதுல வரக்கூடிய நீண்ட கால மூலதன ஆதாய வரி அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். நடுவில் வித்தீங்கன்னா அதனால் வருமான வரி இழப்பு ஏற்படுவதற்கு கூட சில சமயங்கள்ல வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி பின்னொரு முறை நம்ம வந்து நிச்சயமாக நம்ம பேசுவோம். இந்த போனஸ் பங்குகளை விற்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நம்ம பைபேக்கை பத்தி பேசியிருக்கோம். அதுல வரக்கூடிய வருமான வரி சிக்கல்கள் என்னன்னு பேசியிருக்கோம். அதை இப்ப பட்ஜெட்ல வந்து அரசு கலைந்து விட்டது, அது டிவிடெண்ட் இன்கமா கருதப்படுகிறது. அந்த மாதிரி இதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. நிறைய பேர் போனஸ் வந்தோன்னு வித்துறேன் சாருங்கிறாங்க. அப்படி வித்தால் இப்ப $40 மதிப்பு $30 வித்தீங்கன்னா உங்களுக்கு அது வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட். பட் ஒருவேளை லாபமாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த நஷ்டத்துல வித்தால் கூட இந்த 30 உங்களுக்கு லாபமாக கருதப்பட வாய்ப்பு இருக்கிறது. சோ நீங்க அந்த கட்டம் என்ன, எவ்வளவு நாளுக்கு முன்பு இந்த பங்கை வாங்கியிருக்கணும். இந்துஸ்தான் யூனிலீவர் பங்கை அந்த 1:1 டெட்ல ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால எவ்வளவு நாள் முன்னாடி வாங்கியிருக்கணும், வாங்கினதுக்கு பிறகு எவ்வளவு நாள் கழிச்சு விற்கணும்னா சில விதிமுறைகள் இருக்கு. இதை பத்தி விவரமாக நம்ம பின்னால் ஒரு மாதிரி பேசுவோம். பட் நீங்க இதை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம், புதிய பங்கு வெளியீடு, இதுல நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபிராக்டல் அனாலிட்டிக் அந்த பங்கு இன்னைக்கு பட்டியலிடப்படுது பாத்தீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அந்த பங்கு வந்து $900 அந்த பங்கு வெளியிடப்பட்டது. அது வெளியிடப்பட்ட பொழுதே பலர் என்ன சொன்னாங்கன்னா, ஏஐ சார்ந்த சம்பந்தமாக இன்னைக்கு நிறைய ஐடி நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து விலை இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது வருது, முதல் ஓரிரு நாட்கள் இதுக்கு எதிர்பார்த்த வரவேற்பு பெறவில்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது. அதற்கு பிறகு கடைசியில வந்து பெரிய முதலீட்டாளர்கள் இதற்கு விண்ணப்பித்ததன் காரணமாக இது வந்து ஓரளவு சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. இன்னைக்கு பெரும் முதலீட்டாளர்கள் பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த குறுகிய காலத்துல அவங்க வெளியிட்ட விலை $900. இன்னைக்கு பட்டியலிடப்பட்டதே 3% குறைவாகத்தான், $876 தான் பட்டியலிடப்பட்டது. முடிவடையும் பொழுது 6% இறக்கத்துல
ரூபாயை ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 900 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட இந்த பங்கு. சோ முதல் நாளிலேயே ஒரு 50 ரூபாய்க்கு மேல் இழப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் கெயின்ஸ் மட்டும் பாசிட்டிவா பாக்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல லெசன் நான் நினைக்கிறேன். இந்த நிறுவனம் சுமாரான நிறுவனமோ நல்ல நிறுவனமோ வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. இந்த விலை நியாயமானதா இல்லையாங்கிறது எப்போதுமே நம்ம ஆராயணுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில நிறைய பேர் இந்த பங்கு வெளியிடப்பட்ட பொழுது கூட என்று சொன்னாங்க, ஏற்கனவே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் பல டாப் 5 நிறுவனங்கள் எடுத்தால் அதுக்குள்ள பல ஃபிராக்டர் அனாலிட்டிக்ஸ் மாதிரி பங்குகள் கூட இருக்கு. அந்த வெர்டிகல் இருக்கு. ஆனால் அதற்கு கூட இந்த மதிப்பு கிடைக்கல. எப்படி டைட்டனுக்குள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ஸ் கண்ணாடி அந்த துறை இருந்தது இல்லையா? ஆனால் நீங்க லென்ஸ்கார்ட் வந்த பொழுது அதற்கு ஒரு சந்தை மதிப்பு கூடுதலாக கிடைத்தது. அதே மதிப்பை நீங்க டைட்டனுக்கு அப்ளை பண்ணா அதனுடைய விலை எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை நம்ம முழுசா பிறந்தல முடியாது, முழுவா ஏத்துக்கவும் முடியாது. ஏன்னா சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் ஒன்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனத்துக்குள் 3 நிறுவனங்கள் இருக்கும் பொழுது அது தனித்தனியா பிரிக்கும் போது அதுக்கு மதிப்பு கூட, ஆனால் ஒன்றாக இருக்கும் பொழுது அதற்குள் மதிப்பு கொஞ்சம் சற்று குறைவாக இருக்குங்கிறது தான். பட் ஒட்டுமொத்தமா பார்க்கையில முதலீட்டாளர்கள் இந்த ஐபிஓல எப்போதுமே அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன, இந்த நிறுவனம் நீண்ட கால அடிப்படையில் கூட நல்லா இருக்கலாம், தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்க முதலீட்டு ஆலோசனை பெற்று பண்ணுங்க. பட் ஷார்ட் டேர்ம் கெயினை பற்றி மட்டும் நம்பி வராதீர்கள் அப்படிங்கறத வலியுறுத்துறதுக்கு தான் நான் இதை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன். நிச்சயம் சார். சார் ரொம்ப குறுகிய நேரத்துல ரொம்ப அழகா இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.